கண்டென்ட்டே இல்லாமல் பேசணுன்னு காலையிலேருந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இப்போ தான் அந்த வீடியோவே போட போகிறேன். சுத்தமாக ஒரு கண்டென்ட்டே இல்லை. ஏன்னா எந்த பக்கம் யூடியூப் திறந்தாலும் உங்களுக்கு உண்டான தலைவர் இவர், உங்களுக்கு உண்டான தலைவர், நாடு வளரட்டும், தமிழ்நாடு மலரட்டும், மாறி 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 வீடியோஸ் போட்டுன்னே இருக்காங்க. நான் யார் வீடியோ தான் போடுறது? ஹலோ கைஸ், வெல்கம் டு வைத்தறிச்சல் vlogs, காமன் மேன் வைத்தறிச்சல் vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அப்படின்னு கதறுவான். நான் யாருக்கு ஓட்டு போட போறேன், நீங்க எப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கலாம்? நான் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்களுக்கு உண்டான தலைவன் இப்போ அரசியல் களத்துல இருக்காங்களா? அதை நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ். பட் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க தகுதியானவங்களா? எஸ், நம்ம தான் தகுதியானவங்க. நம்மளை விட தகுதியானவங்க வேற யாருமே இல்லை. ஸோ இந்த வைத்தறிச்சல் vlogsல One eternity later. தலைவர்களை பத்தி பேசணுமா? தெரியலையே. தலைவர்கள் வேண்டாம். தலைமையை பத்தி பேசணுமா? இல்லை. ஸோ நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஏன் நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன்? நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரம் நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான தலைவர்களை இன்னும் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாம், நிறைய பேர் ஒரு டிலமாலேயே இருக்கலாம். சரி, நமக்கு உண்டான தலைவர் இவரா அப்படின்னு அவன் ஓட்டு போடுறான், இவன் ஓட்டு போடுறான், அதுக்காக நான் ஓட்டு போடணும்னு அர்த்தம் கிடையாது. நான் எனக்கு பிடித்தவர்களை நான் ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வைக்கணும்னா அது என்னுடைய முடிவு. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ உங்களுடைய தலைவர் யார்? எந்த ஒரு தலைவன் எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு தேவையானதை செய்கிறானோ அவன் தான் தலைவன். கரெக்டா? அதெல்லாம் இல்லைங்க. யார் ஒருத்தன் உங்களுக்காகவே அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அவன் தலைவன். அதெல்லாம் இல்லைங்க. இல்லை, யார் ஒருத்தன் உங்களை ஒழுங்காக வழி நடத்தி உங்களை ஒழுங்கான பாதையில் கொண்டு போய் விடுறானோ அவன் தலைவன். கரெக்டா? எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கா? எஸ். தமிழ்நாட்டில் ஊழலை விட நிறைய பிரச்சனை இருக்கா? எஸ், இருக்கு. பாலியல் வன்கொடுமை நடக்குது, போலீஸ் அராஜகம் நடக்குது, போதை நடக்குது. வாட் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. எஸ், அந்த சொல்யூஷனுக்கு உண்டான நாள் தான் இந்த நாள். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற தலைவன் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சா முடியும். கூடவே ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? லண்டன்ல இருக்குல்ல தேம்ஸ் நதி, அது ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடுச்சு, செத்து போன ரிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டெட் ரிவர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரிவரையே அந்த லண்டன்ல இருக்கிற தேம்ஸ் நதியவே ரீசைக்கிள் whatever they are saying, ஒரு சுழற்சியா அந்த தேம்ஸ் நதியவே மறுபடியும் உயிர் பிதுப்பிச்சு உயிர் கொடுத்து அதை மறுபடியும் கொண்டு வந்தாங்க இங்கிலாந்துக்காரங்க. இட் வாஸ் பேக் இன் 18ஆம் நூற்றாண்டு முடிவில் அந்த. ஓகே, ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. இதுக்கு சொல்யூஷனா? எஸ், ஒன்றுத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. போதைக்கு சொல்யூஷன் இருக்கு. தேர் இஸ் அ சொல்யூஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ நோஸ் ஹவு டு டீல் வித் இட். கவர்மெண்ட்டுக்கு அதை எப்படி டீல் பண்ணுன்றது நல்லாவே தெரியும். ஏன் அதுக்கு எதிர்த்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இஸ் லீஸ்ட் பாதர்ட். உன்னை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கு. சரிங்களா? சரி, ஓகே, என்ன பண்ணணும்? There are like certain privileges. ஒரு தொகுதிக்கும் உள்ள ஒரு தலைவர்கள், அதாவது எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர், அவர் என்ன டெசிஷன் எடுத்தாலும் உங்களுடைய தொகுதிக்கு அது நல்ல டெசிஷனாக வருமா? அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர். இதை எல்லாத்தையும் நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும்.
எஸ். ஏன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி லண்டனில் தேம்ஸ் நதின்னு ஒரு நதி இருக்குது. அது ஒரு செத்து போன ரிவர் அப்படின்னு 1800ஸ்லேயே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அரசாங்கம் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கூவம் நதியை கொண்டு வர முடியாதா? முடியும். நீர் மேலாண்மை பண்ண முடியாதா? முடியும். வேற என்ன பண்ண முடியும்? எஸ். போதைக்கு எதிர்ப்பான விஷயங்கள் பண்ண முடியுமா? முடியும். ஆல்கஹாலுக்கு, ட்ரிங்கிங்க்கு, அடிக்ஷனுக்கு எஸ் முடியும். ஓகே, சரி. இப்போ இவ்வளோ நேரம் பேசினதுக்கும் நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்றதுக்கும், எதுக்கு இந்த வைத்தறிச்சல் vlog, ஸோ எதுக்கு இந்த அரசியல் வைத்தறிச்சல், காலங்காலமாக ஏமாந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டியும் ஏமாறதான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க்ஸ். ஏன்னா pretty இவன் மக்களுடைய கருத்து கணிப்பு இது எல்லாமே பார்த்தா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் பை செல்ஃப்னுவாங்க. ஸோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1976, சரி ஒரு 50 வருஷம், கரெக்டாக ஒரு 50 வருஷம் காலகட்டத்தில் 1975லேருந்து ஒரு சில விஷயங்கள் 73, 74 அந்த வாக்குலேருந்து நடந்துட்டுருக்கு. அதே தான் இப்போ மறுபடியும் நடக்குது. என்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக கடந்த 50 வருஷமாக என்ன நடந்துன்னு இருக்கு? ஒரே விஷயமே மாறி மாறி ஒரே மாதிரி நடந்துட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ அன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி திமுகலேருந்து பிரிஞ்சு பெரிய ஒரு கட்சியாக வளம் வந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை அடைஞ்சாங்க. அதே போல தான் இப்போ ஒரு கட்சி ஒரு 3 வருடங்களாக மக்களை ஃபாலோ பண்ணி நடிகருடைய கட்சி இப்போ வந்து மக்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற போகிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா கடைசி கருத்து கணிப்பில் கூட இப்போ புதுசாக வந்திருக்க கட்சி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 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 40 to 50% வந்து ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். ஆனால் நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்? அது உங்களுடைய சாய்ஸ். உங்களுடைய சாய்ஸை எதுவுமே டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. சினிமா உட்பட, சினிமாவில் சொன்னாலும் சினிமானாலும் அது உங்களுடைய சாய்ஸை டிட்டர்மைன் பண்ணவே கூடாது. தட் இஸ் நம்பர் 1. போன தேர்தலில் 3வது இடத்தை பிடித்த ஒரு கட்சியோடு இருக்குது. யாராவது அதை பற்றி பேசுனீங்களா? நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் ஓட்டு வந்து இப்போ வந்து விஜய் கட்சிக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. எஸ், தட் இஸ் கரெக்ட். டிவிக்கு ஓட்டு போடுறாங்க. பட் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? விஜய் மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷனா? கிடையாது. அவங்க கிட்ட என்ன அரசியல் பிளான் இருக்கு? அவங்க சொல்றதெல்லாம் வந்து பெரிய பிளான்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் தேர்வு பண்ணுங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் எப்பேற்பட்டவர்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இட்ஸ் வித் யூ. அதெல்லாம் வேணாம், ஐ சோஸ் நாட் டு ஓட் அப்படின்வாங்க ஒரு சில பேர். சோஸ் நாட் டு ஓட், அதெல்லாம் புல்ஷிட். அதெல்லாம் புல்ஷிட். நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் ஓட்டு போடலைன்னா ஏதாவது ஒரு தற்குறி போட்ட ஏதாவது ஒரு ஓட்டுனால வந்த ஒரு தலைவன் உள்ளே வந்து உட்காருவான். ஸோ தட் ஷுடன்ட் ஹேப்பன். அது நடக்கக்கூடாது. அது நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஓட்டு போடணும். தட்ஸ் இட் கைஸ். அரசியல் வைத்தறிச்சல் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. நெக்ஸ்ட் என்ன வைத்தறிச்சல் பற்றி பேசலான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை ஒன்றும் செய்ய முடியாது.